வணக்கம் நண்பர்களை. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கிறீ சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பைரோ திவ்யா கிட்ட மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இந்தாங்க அப்படின்னு நம்ம திருவோட ஃபோட்டோவை காட்டி, இதுதான் எங்கள் லட்சுமியை கிட்ட மாப்பிள்ளை, இவர் தான் லட்சுமியை கூட்டிட்டு சென்னைக்கு வந்தார், இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், ஆனால் இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு திவ்யாட்ட கேட்குறாங்க. திவ்யா பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன திரு தானே இது அப்படின்னு கேட்குறாங்க. இது திருக்குமரன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது இவங்களுக்கும் என் லட்சுமிக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன இவருக்கு கல்யாணம் ஆயிட்டா, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஃபோட்டோவை பார்த்து அது சில கண்ணீர் வடிக்கிறாங்க திவ்யா. இதை பற்றி நம்ம திருக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நம்ம திவ்யா திருக்கிட்ட உன்னோட வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் தான் என்ன என்ன நடந்துச்சு, உனக்கும் லட்சுமிக்கும் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ரகசியத்தை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க திவ்யா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிர்ச்சியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. லட்சுமி உயிருக்கு ஆபத்து, என்ன கொஞ்ச நேரத்தில் ரத்தம் கிடைக்காதுன்னா அவங்க உயிரோடையே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல டாக்டர் அதிர்ச்சியான விஷயத்த சொன்னவொன்னே அந்த நர்ஸு எல்லாம் பிளட் டொனேட் பண்ண அந்த நபருக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ண உடனே நம்ம திரு அதிர்ஷ்டவசமாக ஃபோனை எடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, சார் நீங்கள் தானே திரு பிளட்டு கொடுக்கக்கூடிய டொனேட் பண்ணவங்க, உங்கள் குரூப்பு வகையை சேர்ந்த ஒரு பிளட்டு ஒருத்தங்களுக்கு உயிரை காப்பாற்ற அவசியமாக தேவைப்படுது சார், உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம நான் வரேங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒத்துக்கிடாங்கன்னே சொல்லலாம். அதோட டாக்டர்கள் ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடுகளை பண்ணி நம்ம லட்சுமி உயிரை காப்பாற்றிறாங்க. லட்சுமியோட உயிரை இந்த சைடு நம்ம திவ்யாவுக்கு சொல்லுறாங்க, உயிரை காப்பாற்றியாச்சு, நீங்கள் கொண்டு வந்த பொண்ணோட உயிரை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன நடந்துச்சு, பிளட்டு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்ல நேரம், இப்போ தான் ஒருத்தவங்க கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அப்போ அது யார் அப்படின்னு எனக்கு காட்டிதாங்க அப்படின்னு திவ்யா கேட்க நேரம் நம்ம திருவை கூட்டி கொண்டு காட்டுறாங்க. இவங்க தான் பிளட்டை கொடுத்தது அப்படின்னு சொல்ல நேரம், திரு நீயா, நான் தான் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கொண்டு சேர்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. எப்படி திவ்யா இந்த பொண்ணு அடிபட்டு அப்படின்னு கேட்க நேரம் தான் நம்ம திருக்கிட்ட எல்லா உண்மையும் திவ்யா சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகலான்னு போக நேரம் தான் இந்த பொண்ணு வழியில் அடிபட்டு கிடந்தா, அதனால தான் நான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியா நீ நல்ல உதவி செய்திருக்கா, ஆனால் வாட் சர்ப்ரைஸ், நீனும் இந்த பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் திரு நம்ம லட்சுமியை பார்க்கல, லட்சுமிக்கு தான் பிளட்டு கொடுத்தோம் அப்படின்னு தெரியலை. நம்ம பைரவும் அதே ஹாஸ்பிட்டல் தான் காலில் கொஞ்சம் அடிபட்டு வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தா பைரோ தன்னோட காலுக்கு அடிபட்டதுக்கு காட்டி மருந்தை வாங்கிட்டு ரிட்டன் வர நேரம் நம்ம திரு திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம பைரவை பார்த்துறாங்க. பார்த்த உடனே என்னோட மாப்பிள்ளை இவரை காணணும்னு தான் நான் இங்கே வந்தேன், இப்போ இவர் போகிறாரு அப்படின்னு அந்த இடத்துல போய் தடுப்பி மறுபடியும் கீழே விழுறாங்க. திவ்யா பதறாதுங்க, யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், இப்போ காலில் அடிபட்டுன்னு இங்கே வந்தேன், ஆனால் என்னோட மாப்பிள்ளை நான் யாரை பார்க்கணும்னு நினச்சேனோ அவங்க இப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. யார் உங்களுக்கு யாரை பார்க்கணும் சொல்லுங்கள், நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யா பைரவன்ட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம பைரவை பேக்கில் இருந்து மாப்பிள்ளையோட ஃபோட்டோ அப்படின்னு திரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இவங்க தான் இப்போ இங்கே போனது, இவங்க தான் என் மகாலட்சுமியை கட்டின மாப்பிள்ளை அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறாங்க. இதை கேட்டு பார்த்ததுமே திவ்யா அப்படியே துடிச்சு போகிறாங்க. என்ன இது திருக்குமரன் ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமாம், இது லட்சுமியை கல்யாணம் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம திவ்யா. என்ன நல்லா பார்த்து சொல்லுங்கள், இவர் நான் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆடு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல போன நம்ம திவ்யா, இவர் ஏற்கனவே காணலை அப்படின்னு துடிச்சு போய் இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் இவர்கிட்ட என்ன நம்ம சொல்லண்டா, சரி இருக்கட்டும் அப்படின்னு நான் இவரை கண்டுபிடிக்க வச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல திவ்யா சொல்லிடுறாங்க. சொல்லிக்கிட்டு
வாங்கிட்டு நம்ம திருக்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பைரவனோட நம்பரையும் நான் இவரை கண்டுபிடிச்சிட்டே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சா தரதுக்கு உங்கள் நம்பரையும் தாங்க அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வாங்கிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தனக்கு வர வேண்டிய கணவர் வந்து இன்னொருத்தைய தாலி கட்டியிருக்க புருஷனா அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் வந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இதை நம்ம திவ்யா திருக்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருவுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன யாச்சி, நீ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிற, நான் வந்து கிளம்பியாச்சு பிளட்டு கொடுத்துட்டு அப்படின்னு. ஆமாம், நான் எனக்கு தெரியும், ஆனால் நீ இப்போ ஒரு விஷயத்துக்காக உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் திவ்யா? நான் ஃபோனில் வந்து சொல்லது கேட்கறதுக்கு விரும்பலை, உன்னை நேரடியாக பார்க்கணும் திரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம திருவை பார்க்க நேரடியாக திவ்யாவை பார்க்க திரு வாராங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த பாரு, உனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலை திவ்யா அப்படின்னு உன் மனசில் நான் இருக்கேன்னா வேற பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு வந்து எனக்கு சந்தேகம் அப்படின்னு வந்து அந்த திவ்யா பிடிச்சி திருவ உறுப்புல உண்மையை உளறி குட்டுறாங்க நம்ம திரு. இந்த பாரு திவ்யா, நான் உன் மேலே உயிரையே வச்சிருக்கேன், ஆனால் ஒரு விஷயம் என் கைமீறி வந்து நடந்துட்டு, நான் வந்து அந்த நல்லூர் கோயிலில் நான் பரிகாரம் செய்ய போக நேரம் தான் ஒரு ஊரே என்னை கையெடுத்து கும்பிட்டு ஒரு பொண்ணை அனாவசியமாக ஒருத்தையும் தாலி கட்ட பார்க்குறான், நீங்கள் தான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து பத்திரிகையிலையும் போட்டிருக்க அப்படின்னு வந்து எனக்கு சாக்கு கொடுத்தாங்க. எனக்கே அதிர்ச்சி, எனக்கு தெரியாமல் என் ஃபோட்டோவை போட்டு மாப்பிள்ளை வேற போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு தற்செயலாக நடந்தது தான் திவ்யா, நீ புரிஞ்சிக்க. என் மனசில் நீ மட்டும் தான் இருக்க, ஆனால் இந்த லட்சுமி கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாக ஆகி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க. நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினே தான், ஆனால் வந்து அவளை அந்த ஊரில் விட்டுட்டு வரலான்னா அந்த ஊரில் ஒருத்தன் வந்து அவளை பின்னாடி வந்து துரத்தை வந்து காவல் கிடக்குந்தா, அவனை வந்து நம்ம லட்சுமி கிடைக்காத வந்து வருத்தத்தில் அவன் என்ன வேணாலும் லட்சுமியை பண்ணிடுவான். அதனால அங்கேயே வந்து விட்டுட்டு வராத தம்பி, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து அந்த ஊரே வந்து அவளை கழுத்தில் தாலி கட்டதுக்கு சொல்லி என்னை கூட அனுப்பி வச்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஏனோ வந்து எனக்கு தெரியாமலே என்னை விட்டு கலந்து போயிட்டா, நான் எங்கே போனான்னு தெரியலை, அவளை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. திரு தனக்கு நடந்த சம்பவத்தை திவ்யாட்ட வந்து சொல்லுறாங்க. ஆனால் சொல்லுறேன் திவ்யா, ஆனால் உண்மை என்னன்னா இப்போதான் என் மனசில் நீ தான் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இது வந்து ஒரு கோ இன்சிடெண்ட்டாக எப்படி எல்லாமோ நடந்து அவளை கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆகி போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு வந்து கேட்க நேரம் அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு வந்து தெரியாது, நானும் அவளை தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. ஆனால் உன்னை தேடி அந்த ஊர்லேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அவங்க பேர் பைரவ் அப்படின்னு சொல்ல நேரம் அந்த பைரவனுக்கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டியா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நான் உன்னை பற்றி எதுவும் வந்து சொல்லலை, ஆனால் அவங்க உன்னை மாப்பிள்ளைன்னு வந்து தேடி வந்ததை பார்த்தா பார்க்க பாவமாக இருந்தது, அதான் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவங்களுக்கு இப்போ நீ இன்ஃபார்ம் பண்ணடா, நானே வந்து அந்த லட்சுமி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை, அவளை தேடிட்டு தான் தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து காப்பாற்றி நீ ரத்தம் கொடுத்து வந்து அந்த பொண்ணு உயிர் பிழைச்சாச்சு அப்படின்னா அந்த பொண்ணை நீ வந்து சந்திக்கவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து திருவை கூட்டிகிட்டு நம்ம லட்சுமியை வந்து பார்க்குறாங்க. அப்போனா தன்னோட மணவாளன் இங்கே எப்படி வந்தார், இவங்க தான் உனக்கு பிளட்டு கொடுத்தங்க அப்படின்னு வந்து சொல்லதுக்கு முன்னாடியே நம்ம திரு வந்து லட்சுமியை பார்த்து அப்படியே வந்து அதிர்ந்து போகிறாங்க. என்ன இவளுக்கு தான் வந்து அடிபட்டிருக்கா, இவளுக்கு தான் நான் ரத்தம் கொடுத்தேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம திரு.